என்ன நடந்தாலும் ஒரு முஸ்லிமாக ஈமான் கொண்ட மூமின்களாக நம்முடைய கொள்கை விவகாரத்தில் இஸ்லாம் என்கிற அடிப்படையில் ரொம்ப தெளிவாக இருந்து விட வேண்டும். எந்த ஒரு எமோஷனலான நேரத்திலையும் நம்முடைய இஸ்லாமிய விழுமியங்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக நம்ம போயிடக்கூடாது. ஒரு நபி மொழி பரப்பப்படுகிறது. அந்த நபி மொழியை பரப்பி என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, சவுதி அரேபியாவை பத்தி ரசூலுல்லாஹ் பேசியது இது, நபிகள் நாயகம் சொன்னது இது என்று சொல்லித்தான் பரப்புகிறார்கள். முதல்ல அது என்ன நபி மொழி என்பதை சொல்லிவிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மா பாத். இன்றைய இந்த வீடியோவினூடாக ஒரு முக்கியமான நபிமொழி தொடர்பான ஒரு தெளிவூட்டலை தான் உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். அது என்னன்னா, நமக்கு தெரியும் மத்திய கிழக்கில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காசா மீதான 2 ஆண்டுகால யுத்தம் தொடர்ந்த நிலையில தற்போது அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆரம்பித்த ஒரு மாபெரும் சண்டை தான் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தமாக இருக்கிறது. அந்த யுத்தமும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கிய தற்காலிக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கூட இன்னும் முற்றுப்பெறாத ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழலுக்குள்ள அரபு நாடுகள் ஓரளவுக்கு இந்த யுத்தத்தை புரிதலுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா அரபு நாடுகள் எதுவும் இதை ஷியா சன்னி என்கிற ரீதியில் பார்க்காம அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குகிறது, அதை நாங்கள் தடுக்கிறோம் என்கிறதோடு அவங்க நின்றுக்கிறாங்க. இதே நேரத்தில் அமெரிக்காவை இலக்கு வைப்பதற்கு 10,000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குவதை விட அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கிற படைத்தளங்களை தாக்குவது ஈஸிங்கிறதுனால ஈரான் அந்த தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் வெற்றி வாகையும் சூடி இருக்கிறது. ஹொர்முஸை மொத்தமாக மூடி வச்சிருக்கிறாங்க ஈரானியர்கள். அதே மாதிரி அவர்களுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டி உள்ளிட்ட எல்லா வகையிலையும் அவர்கள் வெற்றியை சுவீகரித்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தப்பி போயிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் அடிக்கடி ஷியா சன்னி என்கிற அந்த பேரம் பேசப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஈரானை சப்போர்ட் பண்றது ஷியா சன்னிங்கிற வகையில் கிடையாதுங்கிறத பல தடவை நான் என்னுடைய உரைகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். நம்ம ஈரான் பக்கம் தான் நிற்கணும், அதற்கு மார்க்க அடிப்படை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரோம் தோல்வி அடைந்த போது சஹாபாக்கள் கவலைப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, ரோமானியர்கள் அன்றைக்கு இருந்த ரோமை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு வெற்றி வாகை சூடிய இன்றைக்கு இருக்கிற ஈரான் பழைய பாரசீகம் என்பது நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். எனவே நெருப்பு வணங்கிகள்கிட்ட வேதம் கொடுக்கப்பட்டவங்க தோத்துட்டாங்க என்று சஹாபாக்கள் கவலைப்படும் போதுதான் சூரா ரூம் குலிபத்தில் ரூம் என்கிற வாசகத்தை அடங்கிய சூரா ரூமை அல்லாஹு தாலா இறக்கி வச்சு என்ன பண்றான்னு கேட்டா, கவலைப்படாதீங்க, அவங்க மீண்டும் ஜெயிப்பாங்கிற விதமான செய்திகளை சொல்லுகிறான். எனவே நமக்கு யார் நெருக்கம்ங்கிறத பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் காசா மேலே மாபெரும் அநியாயத்தை செஞ்சு லெபனானிய அப்பாவிகளை கொண்டு ஈராக்கில் முழுமையான அழிவுகளை உண்டாக்கி ஆப்கானிஸ்தானில் அழிவுகளை உண்டாக்கிய இந்த அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு தூரமானவர்கள், எதிரிகள் என்கிறத மாற்று கருத்து இல்லை. இதே நேரத்தில் இவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய, நெஞ்சை நிமிர்த்தி சண்டை போடக்கூடிய ஈரான் நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதை இந்த ரோம் அத்தியாயம் இறங்கிய சம்பவம் நமக்கு தெளிவூட்டுகிறது. எனவே நம்ம ஈரான் பக்கம் இருக்கிறோம். இப்படியான சூழல்ல ஒரு மாபெரும் யுத்தம் காசா மேல நடத்தப்படுகிற போதும் அரபு நாடுகள், சவுதி அரேபியா உள்ளிட்ட அத்தனை அரபு நாடுகளும் அறிக்கை போர் மாத்திரம்தான் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்னு கூட்டம் போட்டு அறிக்கை விடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர காசாவை காப்பாற்றுவதற்கான சாதகமான எந்த முடிவுகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது தெரியும். ஐநாவில் கூட்டம் போடுவாங்க, தீர்மானம் கொண்டு வருவாங்க, அது எதுக்குமே ஒண்ணுமே அசைய மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஈரான் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்திலையும் ஈரானை தாக்குறதுக்கே அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை தான் அமெரிக்கா பயன்படுத்தியது. ஈராக் அழிக்கிறதுக்கும் இதே அரபு நாடுகளுடைய படைத்தளம் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆப்கானை அழிப்பதற்கும் இதே அரபு நாடுகளுடைய படைத்தளம் தான் பயன்படுத்தப்பட்டது. எனவே அரபு நாடுகளுடைய படைத்தளங்களை பயன்படுத்தித்தான் எல்லா நாடுகள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலையும் அப்படி செய்கிற நேரத்தில் அரபு தேசத்தை சேர்ந்தவர்கள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய அடிமைகளாக செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது காய்தல் உவத்தல் இல்லாமல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம் தான். ஆனால் என்ன நடந்தாலும் ஒரு முஸ்லிமாக ஈமான் கொண்ட மூமின்களாக நம்முடைய கொள்கை விவகாரத்தில் இஸ்லாம் என்கிற அடிப்படையில்
ரொம்ப தெளிவாக இருந்து விட வேண்டும். எந்த ஒரு எமோஷனலான நேரத்திலையும் நம்முடைய இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக நம்ம போயிடக்கூடாது. இப்படியான சூழல்ல இந்த காலகட்டத்தில் அரபு தேச மன்னர்கள் மீது ஒரு பாரிய வெறுப்பு சமூக மட்டத்தில் உருவாகி இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். காசாவில் இவ்வளவு கொல்லும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களே, லெபனானில் இவ்வளவு கொல்லும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களே, ஈரான்காரன் தைரியமா நிற்கிறான், அவனோட நிக்காட்டியும் பரவாயில்லை, அவனை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாங்களே, அவனுக்கு எதிராக கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களேங்கிற மாதிரி கடுமையான வெறுப்புணர்வு உண்டாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நபி மொழி பரப்பப்படுகிறது. அந்த நபி மொழியை பரப்பி என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பாருங்க, சவுதி அரேபியாவை பத்தி ரசூலுல்லாஹ் பேசியது இது, நபிகள் நாயகம் சொன்னது இது என்று சொல்லித்தான் பரப்புகிறார்கள். முதல்ல அது என்ன நபி மொழி என்பதை சொல்லிவிட்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த நபி மொழி சஹீஹுல் புகாரில 1037வது நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, இறைவா எங்களுடைய ஷாம் தேசத்தின் மீது அருள் புரிந்து விடு, எங்களுடைய யமன் தேசத்தின் மீதும் நீ அருள் புரிந்து விடு அப்படிங்கிறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வஃபி நஜிதினா அப்படிங்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நம்முடைய நஜிதுக்காகவும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா அப்படிங்கிறாங்க, இறைவா எங்களுடைய ஷாம் தேசத்தின் மீதும் எங்களுடைய யமன் தேசத்தின் மீதும் நீ அருள் புரிந்து விடு அப்படின்னு சொல்லி மீண்டும் ஷாமுக்கும் யமனுக்கும் தான் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுதும் சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, வஃபி நஜிதினா அப்படிங்கிறாங்க, இறைவனுடைய தூதர் அவர்களே எங்களுடைய நஜிதுக்காகவும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒரு பதில் சொல்லுகிறார்கள். ஹுனாக ஸலாஸிலு வல் ஃபிதன், அந்த நஜிது என்கிற பகுதிகளில் தான் ஜில்சால் பூமி அதிர்ச்சி ஏற்படும், அதே போன்று வல் ஃபிதன் நிறைய குழப்பங்கள் ஏற்படும், அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. இந்த நபிமொழியில அல்லாஹ்வுடைய தூதர் 2 நாடுகளுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள், தேசங்களுக்கு, ஷாமுக்கு யமனுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க. நஜிதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கன்னும் போது நஜிதுக்கு பிரார்த்தனை பண்ண மறுத்தது மட்டுமல்லாம மறுத்ததற்கான 3 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, அங்கு ஜலாசில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், இரண்டாவது ஃபித்னா குழப்பங்கள் அங்கு ஏற்படும், மூன்றாவதாக ஷைத்தானுடைய கொம்பு அங்கே வெளிப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபிமொழி. இந்த நபிமொழியை இந்த நேரம் பார்த்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர்களா நினைச்சு அவங்க நம்புகிற ஒரு விஷயத்துக்கு சாதகமாக பரப்புகிறத நீங்க பார்க்க முடியும். இது ஈமான்ல நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இப்படியான செயல்பாடுகள் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நஜிதுங்கிறது எது தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற ரியாது தான். ரியாது எங்க இருக்குது? சவுதி அரேபியாவினுடைய தலைநகரம். இப்ப சவுதி தலைநகரத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ரியாதாகவும் இருக்கும், இதே போன்று ஜித்தாவாகவும் இருக்கும். ஓவராலாக ரியாதை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ரியாதை தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த நபி மொழியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன நஜிது ரியாது தான் அப்படின்னு சொல்லி பரப்பக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த நபிமொழி சொல்லக்கூடிய நஜிது என்பது ரியாது தானா என்பதை நம்ம தெரியணும். ரியாது இல்லைன்னு சொல்லி சொன்னா அது எந்த நகரம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வருகிற போது முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, அரபு மொழிப்படி ஒரு வேர்டுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்கணும். அன்றைய கால அறிஞர்கள் என்ன புரிதலோடு அதை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அஜமிகள், நம்ம அரபிகள் கிடையாது. அரபிகளாக இருந்து இந்த அரபு மொழியில பாண்டித்துவம் பெற்றவர்கள், அதே போல முந்தைய கால அறிஞர்கள், இது தொடர்பான ஆய்வு கண்ணோட்டத்தோடு இருந்த மாபெரும் மேதைகள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக தெளிவாக இதற்கு பதில் கண்டுவிட முடியும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நஜிது என்பது என்ன என்பதற்கு அரபு மொழியில அரபிய கலையுடன் கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, மேடான மேற்கு பகுதி என்பதுதான் நஜிது என்பதற்கான நேரடி மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. மேடாகவும் இருக்கும், மேற்கு பகுதியாகவும் இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருக்கிறாங்க? மதீனாவுல இருக்கிறாங்க. மதீனாவுல இருந்து எது மேற்கு பகுதி, அந்த மேற்கு பகுதியில மேடான பகுதி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இதை சொல்லும் போது
அன்றைய காலத்திலும் இன்றைக்கும் மேற்கு பகுதியாக இருப்பது எதுன்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக். அதே நேரத்தில் மேடாகவும் இருப்பது எதுன்னு கேட்டால் ஈராக்கு தான். ஈராக்கு அப்படி உயரத்தில் இருக்கும், மற்றவைகள் பள்ளத்தில் இருக்கும். எனவே மேடான மேற்கு பகுதிக்குத்தான் நஜிதுன்னு சொல்லுவாங்க. அந்த நஜிது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருந்து இதை சொல்றதுனால மேற்கு பகுதியில் ஈராக் இருக்குது, அது மேடான பகுதியாகவும் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜிதுக்கு துஆ செய்ய மறுத்தார்கள். நஜிதுல ஃபித்னா ஏற்படும் என்று சொன்னார்கள், நஜிதுல ஜில்சால் பூகம்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள், பூமி அதிர்ச்சி ஏற்படும் என்று சொன்னார்கள், நஜிதுல ஷைத்தாண்ட கொம்பு வெளிப்படும் என்று சொன்னார்கள். ஷைத்தானியத்து நிறைய ஃபித்னாக்கள், ஷைத்தானியத்து மார்க்க விரோத செயல்பாடுகளுக்கு சொல்றது அதெல்லாம் உருவாகும் என்று சொன்னாங்க. அது ஈராக்கை நோக்கி சொல்லப்பட்டதே தவிர ரியாதை நோக்கி சொல்லப்பட்டது அல்ல. அரபு நாட்டுக்காரங்க இந்த காசா விவகாரத்துக்கு வரல, அதை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரான் அமெரிக்காவை நெஞ்ச நிமித்தி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்திலையும் அதற்கு சப்போர்ட் பண்ணாம இன்னும் அமெரிக்காவுக்கு வால் பிடிக்கிற, அமெரிக்காவுக்கு பின்னாடியே போகக்கூடிய வேலையெல்லாம் பண்றாங்க. இதையெல்லாம் ஒருபோதும் நம்ம ஏத்துக்கிற மாதிரி, குறிப்பா நான் ஏத்துக்கிறலங்கிறது என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் காய்தல் ஓத்தல் இல்லாமல் நேர்மையாக எந்த ஒன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த நபிமொழி சொல்லக்கூடிய நஜிது என்பதற்கான அரபிய விளக்கம் மேடான மேற்கு பகுதி, அது ஈராக். இது முதல் விவகாரம். அதே மாதிரி இந்த நஜிது என்பது ஈராக்கு தான் என்று சொல்லி, இது நான் சொல்ற கருத்தாக நீங்க எடுத்துக்கிற தேவையில்லை. ஏன் நான் இதை எடுத்து சொல்ற ஒரு ஆள் மட்டும்தான். மிகப்பெரிய மாபெரும் அறிஞராக, மேதையாக, அனைத்து தரப்பு அறிஞர் பெருமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புகாரியினுடைய விளக்க உரையை எழுதிய, புகாரிக்கு ஷரஹ் எழுதி இருக்கக்கூடிய இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள், புகாரியினுடைய விளக்க உரைகள் நிறைய இருக்குது. அதுல நம்பர் 1 டாப்ல எது இருக்கும் என்று சொல்லி சொன்னா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரி தான் இருக்கும். இந்த ஃபத்ஹுல் பாரி கிரந்தத்துல இந்த ஹதீஸுக்கு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய நஜிது என்பது ஈராக்கு என்று சொல்லுகிறார்கள். அதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தாபி சொல்றாங்க. இது மாதிரி நிறைய அறிஞர்கள் மிக தெளிவாக இது நஜிது என்றாலே அது ஈராக்கு தான் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஃபத்ஹுல் பார்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். நான் சொல்லி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புகாரிக்கு உலகத்திலேயே நம்பர் 1 விளக்க உரை என்று அத்தனை அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஃபத்ஹுல் பாரி, அந்த ஃபத்ஹுல் பாரியை எழுதி இருக்கக்கூடிய மாபெரும் ஹதீஸ் கலை மேதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர் புகாரிக்கு விளக்கம் எழுதினவர், அந்த விளக்கத்திலேயே இதையும் சொல்லி இருக்கிறாரு. வேறு யாரும் திரிச்சிடக்கூடாது, மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எனவே நஜித் என்பதற்குரிய பொருளும் ஈராக்கை தான் சொல்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், ஹத்தாபி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லோருமே சொல்லியிருக்கக்கூடிய விளக்கமும் அது ஈராக்கு என்பதுதான். அதை தாண்டி இப்ப நேரடியா அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நீங்க புரிகிற விதமாக யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஈராக்குக்கு பிரார்த்தனை செய்ய மறுக்கிறார்கள். அதற்கு 3 காரணங்களை சொல்கிறார்கள். அங்கு ஜில்சால், ஜலாசில் ஏற்படும் மாபெரும் பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் அதெல்லாம் ஏற்படும்ங்கிறாங்க. அரபு தேசங்கள்ல இது எங்க ஏற்பட்டிருக்குன்னு தேடி பாருங்க, அது ஈராக்காக இருக்கும். அதற்கடுத்ததாக அங்குதான் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஈராக்கில் காலாகாலம் ஏதாவது குழப்பம் வர்றதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஈவன் ஜமல் யுத்தம், ஒட்டக போர் எங்கு நடந்தது? ஈராக்கை ஒட்டி நடைபெற்ற யுத்தம். அதே மாதிரி சிஃபின் யுத்தம் எங்கு நடந்தது? ஈராக்கை ஒட்டி நடந்த யுத்தம். அதற்கு பிறகு வந்து எத்தனை யுத்தங்களாக இருந்தாலும், எத்தனை சண்டைகளாக இருந்தாலும், இன்ன வரைக்கும் ஈராக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மாபெரும் ஃபித்னாக்கள், மார்க்கத்தின் பெயரால் ஃபித்னா வரும், அரசியல் பெயரால் ஃபித்னா வரும், எல்லா ஃபித்னாக்களும் ஈராக்ல தோன்றுவதை பார்க்க முடியும். எனவே ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மறுத்தார்கள். ஏன்னு கேட்டாங்க ஃபித்னா ஏற்படும் என்று. அந்த ஃபித்னாவை வரலாற்று ரீதியில எங்க ஏற்படுகுதுன்னு பார்க்கிறோம். இதே மாதிரி ஃபித்னா ரியாதுல ஏற்பட்டதாண்டா அப்படி ஏற்படலை. அதே மாதிரி குழப்பங்கள், யுத்தங்கள் இந்த மாதிரி ரியாதுல நடந்ததான்னு அங்கே ஏற்படலை. அதே மாதிரி இந்த பூமியை இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரியாதுல ஏற்படலை. எங்க ஏற்பட்டிருக்கு? முதல்ல அரபு லாங்குவேஜுக்குரிய மொழிபெயர்ப்பு அது ஈராக்கை சொல்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் உள்ளிட்ட மாபெரும் அறிஞர்களும் அதை ஈராக் என்று சொல்லுகிறார்கள். 3வது நேரடியாக ஹதீஸிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா விளக்கத்துல அது எங்க ஏற்பட்டது என்றால் ஈராக்லே ஏற்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ஷைத்தானுடைய கொம்பு அங்குதான் வெளிப்படும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இருக்கிற எல்லா வழிகேட்டினுடைய இறக்குமதியும் அங்கிருந்து வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு ஷிர்க்கு, எந்த ஒரு குஃப்ரியத்தாக இருந்தாலும் அங்கிருந்து ஆரம்பிக்க முடியும். எனவே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து ரியாத், சவுதி அரேபியா கிடையாது சகோதரர்களே. சவுதி இந்த யுத்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு பின்னால் இருக்கிறது. அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மனவர்த்தத்தையும், கவலையையும், கோபத்தையும், வெறுப்பையும் உண்டாக்கி இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு அரசை, அவர்களுடைய செயல்பாட்டை வெறுக்கிறோம் என்பதற்காக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை நாம் பொய்ப்பித்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் என் மீது வேண்டும் என்று இட்டுக்கட்டி ஒரு பொய்யை சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கி கொள்ளட்டும் என்றாங்க. இருக்கிறத மாற்றி சொன்னாலும் பொய்தான், இல்லாத ஒன்றை புதிதாக சொன்னாலும் பொய்தான். இங்க வந்திருக்கக்கூடிய நபிமொழியில ஈராக்கை பற்றி பேசியதை நம்ம சவுதியை பற்றி பேசியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் செய்கிற அநியாயம், அவர்கள் செய்கிற அட்டூழியம், அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்கள், அது எல்லாமே இஸ்லாத்துக்கு முரணான பல காரியங்களை செய்கிறார்கள் என்பதில் நேற்றோ இன்றைக்கோ நாளைக்கோ எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே என்னை பொறுத்தவரையில் எது இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வேன், எது இல்லையோ அதை தூக்கி வீசி விடுவேன். இதுதான் ஒரு மூமினாக முஸ்லீமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிற. இந்த நபிமொழி சொல்லக்கூடிய செய்தி சவுதி அரேபியாவை பற்றியதல்ல, ஈராக்கை பற்றியது. அங்கிருந்து தான் இவ்வளவு ஃபித்னாக்களும் தோன்றி இருக்கிறது. அந்த மௌலவி சொன்னாரு, இந்த அறிஞர் சொன்னாருங்கிறத தாண்டி எவர் விளக்க உரை எழுதினாரோ அந்த ஹாஃபில் இப்னு ஹஜர், இவரை அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவரே இந்த விளக்கத்தை தான் சொல்லி இருக்கிறாரு என்பதையும் மேலதிகமாக உங்களிடத்திலே ஒப்புவித்தவனாக, சரியை சரியென்று ஏற்றுக்கொண்டு பிழையை பிழை என்று தூக்கி எறிந்துவிட்டு உணர்வுகளுக்கு கட்டுப்படாமல் உண்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னை வள ரஹ்மான் ஆக்கியருள் புரிவானாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.